Very good evening to all the 12th standard students. Last class la நம்ம மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா analytical geometry 2 பத்தி பார்த்தோம். இப்போ அதுக்கு அடுத்த நியூ சாப்டரா பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா inverse trigonometry function. Inverse trigonometry function நமக்கு 4th சாப்டரா கொடுத்திருக்காங்க. அந்த 4th சாப்டர்ல பொறுத்த வரைக்கும் நம்ம சில பார்ட்லாம் omitted பண்ணாலும் இருந்தாலும் அது இம்பார்ட்டன்ட் சம்ஸ் நிறைய இருக்கு. அதோட பேசிக் கான்செப்ட் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சா மட்டும் தான் ஓவரால் நம்ம in terms of 1 marks இருந்தாலும் சரி 2 marks இருந்தாலும் சரி and 5 marks இருந்தாலும் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேவா? இதில் பேசிக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நிறைய இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அண்டு எக்ஸாம்பிள் சம்ஸ் அண்ட் சம்ஸ் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஓகேவா? இன் இன்வர்ஸ் trigonometry functionsல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் it will be consider the terms. எப்படி will be find out the result in this ஆர்டரில் எடுத்துகிட்டு வராங்க. ஓகேவா? அதுக்கு என்ன ஆர்டரில் கண்டினியூஷனில் கொண்டு வராங்கன்றதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூஸிங் த ஸ்லோப் கான்செப்ட் ஆஃப் த ப்ராப்ளம். ஓகே, என்ன இல்லுஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸ்லோப் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. கன்சிடர் a straight line y equal to mx plus b. Let us find the angle theta made by the line with x-axis in terms of the slope m. The slope or gradient m is defined as the rate of change of the action, usually calculated by m equal to del y by del x ன்னு சொல்லுவாங்க. From the right triangle இந்த ஆர்டரில் எடுத்துகிட்டு வர்றது. It is called about del x and del y. It is y2 minus y1 x2 minus y1. Then the slope is equal to y2 minus y1 divided by x2 minus x1 சொல்லுவாங்க. அப்போ m is equal to tan theta. Therefore the theta slope நீங்கள் ஆல்ரெடி 10th பார்த்ததா m is equal to slope, m is equal to tan theta ன்னு ஒன்று ஆர்டரில் படிச்சிருப்போம். நீ theta will be considerable. Therefore the inverse trigonometry function சொல்லும்போது it is called about slope m is equal to del y by del x is equal to tan theta is called the inverse trigonometry function சொல்லிக்கலாம். யார் inverse tangent function சொல்லிக்கலாம். ஓகேவா? and second illustration பார்த்தீங்கன்னாக்கா மூவி தியேட்டர் ஸ்க்ரீன்ஸ், அதாவது மூவி தியேட்டர் ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணி சொல்கிறது. எப்படி மூவி தியேட்டர் ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணி சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஒரு வியூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் தியேட்டர்ஸில் வியூ வச்சு பார்க்குறாங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்க்ரீனோடைய இது இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பாட்டம்ஸ் ஆஃப் த டேர்ம்ஸ் வில் பி கன்சிடர் இட் வில் பி மேக் அன் அபவுட் ஆங்கிள். இட் இஸ் கால்ட் அபவுட் எக்ஸ் மீட்டர்ஸ் and how will be distance about 2 meter and overall 7 meter will be considered about. What will be considered in terms of that is will be considered the tan inverse of 9 by x. Overall இதில் பார்த்தீங்கன்னா 9 divided by x and also minus tan inverse of 2 by x. It is observed that the condition. Okay, it is a மூவி தியேட்டர் ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்மள ஃபைண்ட் அவுட் பண்ணுற ரிசல்ட் ஆஃப் த டேர்ம்ஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா ட்ராப் பிரிட்ஜ். ட்ராப் பிரிட்ஜ் என்ன ட்ராப் பிரிட்ஜில் கொடுத்துருக்காங்க தேர்ட் ஒன் இல்லுஸ்ட்ரேஷன். இப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு சைட்லையுமே எனக்கு ஆங்கிள் மேக் பண்ணுற மாதிரி ஒரு பிக்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு ஷிப் வரும்போது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒரு பிரிட்ஜ் எப்படி ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ட் அந்த இதில் எடுக்கிறாங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஆஃப் த ஆங்கிள் டீட்டாவில் யூஸ் பண்ணும்போது தென் வில் பி ஃபைண்ட் அவுட் த ரிசல்ட். இன்னைக்கு கன்சிடர் த டீட்டா அகைன் இட் வில் பி கன்சிடர் இது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்றதுக்கு ஏற்ற மாதிரி ஓப்பன் ஆகும்போது தான் இட் வில் பி கன்சிடர் த ஷிப். ஓகே, அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் எனக்கு மூவிங் ஆகும்ன்ற அந்த ஷிப் பாசஸ் த்ரூ த பிரிட்ஜஸ் வில் பி கன்சிடர். ஓகே, எவ்வளோ ஆங்கிளில் தூக்கும் போது உங்களுக்கு அந்த பிரிட்ஜ் வந்து உள்ள என்ன வரும் ஷிப் உள்ளே வரதுக்கு உண்டான பாசிபிளை கண்டுபிடிக்கிறதுக்கு தென் வில் பி யூஸிங். இதில் என்னென்ன அவுட்கம்ஸ் கற்றுக்க போகிறோம், அதாவது லேர்னிங் ஆப்ஜெக்ட்ஸ் என்னென்ன லேர்னிங் பார்த்த போகிறீங்கன்னா டிஃபைன் இன்வர்ஸ் trigonometry ஃபங்க்ஷன். இன்வர்ஸ் trigonometry ஃபங்க்ஷன்ஸை எப்படிலாம் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எவால்வேட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் இன்வர்ஸ் trigonometry ஃபங்க்ஷன். ஒரு பிரின்சிபல் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது. அதே போல் ட்ரா த கிராஃப் ஆஃப் trigonometry ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் தியர் இன்வர்சஸ். Draw the graph of trigonometry functions and their inverses. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் apply the properties of inverse trigonometry functions and evaluate some expressions. இதை பற்றி பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் கான்செப்டில் பார்த்தீங்கன்னா பீரியாடிசிட்டி. ஓகே, பீரியாடிசிட்டி நமக்கு டெஃபினிஷனாக கொடுத்துருக்காங்க. டிஃபைன் பீரியாடிசிட்டின்னு கேட்டாங்கன்னா will be write on the definition of the terms. A real valued function f is a periodic if there exists a number p is greater than 0 such that for all x in the domain of f, x plus p is in the domain of f and f of x plus p equal to f of x. Therefore the smallest of all such numbers is called a period of the function f ன்னு சொல்லலாம். ஓகேவா? then will be find out the instanceல எப்படி சொல்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா for instance sin x cos x cosine x secant x and e power ix are periodic functions of the with the period 2 pi.
radians, whereas tan x and cot x are periodic functions with period வந்து என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா pi radians னு சொல்லிக்கலாம். இதெல்லாம் சில எக்ஸாம்பிள்ஸோட கொடுத்தாக்கா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா odd and even function. இதெல்லாம் odd function, இதெல்லாம் even function. ஓகே, இந்த trigonometry functionsல பொறுத்தவரைக்கும் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது odd functionா even functionா, then we'll be using the condition about. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அதை பேஸ் பண்ணி வர கண்டிஷன், ஒரு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் f is an even function இருந்துச்சுன்னா if for all x in the domain of f minus x is also in the domain of f இருக்கணும். அதாவது that is நான் நெகட்டிவ் அப்ளை பண்ணும்போதும் f of x in terms of கிடைச்சதுனாக்கா that is will be considered about the even function சொல்லிக்கலாம். அதே a real valued function f is an odd function இருந்துச்சுன்னா if for all x in the domain of f minus x is also in the domain of f and f of minus x is equal to minus f of x ன்னு கிடைச்சதுன்னா that is called about odd function சொல்லிக்கலாம். இப்போ for about an example for the odd function and even function, x cube la odd function, sin x, cosecant x, tan x and cot x லாம் பார்த்தீங்கன்னா odd function சொல்லிக்கலாம். அதே even functionக்கு என்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர் இந்த ஈவன் டேர்ம்ஸில் வரது எல்லாமே, டிகிரீஸில் ஈவனில் வரது எல்லாமே என்னது ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லிக்கலாம். காஸ் எக்ஸ் சீக்கண்ட் எக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் உள்ள அப்ளை பண்ணும்போது நெகட்டிவ் அப்சர்வ் பண்ணிக்கும், அப்போ தர்ஃபோர் இந்த பாசிட்டிவ் வேல்யூஸே கிடைக்கும், தட் இஸ் கால்ட் அபவுட் ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லிக்கலாம். இந்த ரிமார்க்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாட் அபவுட் த ரிமார்க்ஸ் ஆஃப் த டேர்ம், the graph, the period. ரிமார்க்ல ஒன்று கொடுத்துருக்காங்க, the period of f is equal to g plus r minus h is LCM. What about will be considered in terms of period of g, period of h whenever they exist இருந்துச்சுன்னா. therefore for example the period ஒன்று கொடுத்துருக்காங்க பார், y is equal to cos 6x plus sin 4x is pi and that of y is equal to cos x minus sin x இருந்துச்சுன்னா is 2 pi. It is a one mark type. Like suppose question கேட்டனா what about the period of the values கேட்டாங்கனாக்கா then we will be using the pi and then we will be using the condition about 2 pi ன்னு சொல்லி ஆன்சர்ல எழுதி முடிங்க. ஓகே, and next one domain and range of a trigonometry function. ஒரு trigonometry function கொடுத்திருக்காங்க, அதனுடைய domain எங்க இருந்து எதுவரை இருக்கும் and range எதுக்குள்ளார இருக்கும்ன்றத கால்குலேட் பண்றதுக்கு from given table அவங்களே கொடுத்திருக்காங்க. we will be using the condition. இப்போ trigonometry functionsனாலே உங்களுக்கு தெரிஞ்சது தான். What about the trigonometry functions? 6 trigonometry functions: sin, cos, tan, cosecant, secant and cot. What about using the domain and range? Then will be calculate. அப்போ domain of the terms வந்துச்சுன்னா r in terms of இதுலயும் r தான் வரும் and 2n plus 1 pi by 2 except the numbers in n belongs to the set of all natural number. அதே cosecant வந்துச்சுன்னா n pi will be removable for the real numbers. அதே the same as also tan க்கு பார்த்து அதே same condition it will be considered the secant x. okay, அதே போல cosecant என்ன பாத்தீங்களோ அதே தான் in terms of cot க்கு in terms of domain of the values. okay, and range கேட்டாங்கனாக்கா it is a closed interval -1 to 1 and also cos x க்கும் minus closed interval -1 to +1 and range tan பார்த்தீங்கன்னாக்கா it will be considered about the total real number system. இதே cosecant இருந்துச்சுன்னா except -1, 1 ஓப்பன் இன்டர்வல்ல கொடுத்திருப்பாங்க நீ ரியல் நம்பர்ஸ்ல. அதே போல secant இருந்தாலும் சரி காட்ல பார்த்தீங்கன்னா total real number systemத்துல வந்துரும். ஓகே, இப்போ எப்படி உனக்கு ஒரு graphs of a function, ஓகே graphs of a function எப்படி draw பண்ணலாம், it is will be considered the term. okay, ஒரு x and f of x. f of x ன்றது real valued functionsல கொடுக்கிற ஒரு one of the values of the function. அப்ப அதை யூஸ் பண்ணி எப்படி கிராஃப்ல அப்ளை பண்றது, I will be find out the resultant of the term. okay, then will be considered the amplitude and period of a graph. next amplitude and period of a graphல பார்த்தீங்கன்னாக்கா the maximum in distance of the graph from the x axis, thus the amplitude of a function is the height from the x-axis to its maximum or minimum. The period is of the distance required for the function to complete one full cycle from our. okay va? It is also remarkable the question. What about the remark important? The graph of the periodic functions consists of the repetitions of the portion of the graph on an interval of length of its period. okay, அப்போ in terms of எப்படி சொல்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா the graph of the period of the functions எடுக்கும்போது repetitions of the terms எனக்கு கிடைக்கும்போது அதனுடைய portion of the graph எதில் இருக்கும் பார்த்தீங்கன்னா the interval of the length of the period குள்ளார இருக்கும். ஓகேவா, and the graph of the odd function is symmetric with respect to the origin. அதாவது in terms of originல இருந்து symmetrical போட்டால் பிரிக்கிறாங்கனாக்கா
it will be considered about the graph of an even function is a symmetric about the y axis இருக்கும். Okay, odd function எப்பவுமே பார்த்தீங்கன்னா symmetric about the origin and the graph of the even function வந்தனா symmetric about the y axis. This is considered about the 1 mark type questions, very important 1 mark ல கேட்கக்கூடிய questions. Okay, odd function வந்துச்சுனா it is a symmetrical about origin. அதே the graph of even function வந்துச்சுனாக்கா symmetrical about y axis ன்றது இம்பார்ட்டன்டான 1 mark ல கேட்கக்கூடிய question. ஓகே, இப்போ இது வரையும் பார்த்தது எல்லாமே ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எப்படி என்ன இருக்குது இதெல்லாம் பற்றி பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? ஓகே, கொடுத்துக்கிற ஃபங்க்ஷன்ஸை எப்படி இன்வர்ஸில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க, அது ஏன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸுன்றதை கொடுத்துருக்காங்கன்றதை வில் பி ஃபைண்ட் அவுட் த ரிசல்ட். ஓகே, in trigonometry functions la kuduthirukanga 1 to 1 over into its entire domain of the terms that will be instance of the term sin theta is equal to 0.5. we have infinitely many theta is equal to, and theta values will be increasing about the satisfying the equation. Therefore the given sin theta is not possible to record theta uniquely. Okay, அதாவது theta values எனக்கு யூனிக்கா இல்ல, in terms of increasing orderல எனக்கு எப்படி வேணா எடுத்துக்கலாம். To overcome the problem of having multiple angles mapping the same value, we will restrict over domain suitably before the defining of inverse trigonometry functions சொல்லுவாங்க. ஓகே, இப்போ in terms of inverse trigonometry functions also same that about நீ கிராஃப்ல எப்படி ஓரியன்டடா டிரா பண்றது. it is a bijective function. இப்போ suppose for example f is a bijective function. bijective function னா both one and on to satisfy பண்றது. அப்ப therefore f inverse is the inverse of f ன்னு சொல்லிக்கலாம். Then y is equal to f of x if and only if the x is equal to f inverse of y. Therefore a comma b is a point on the graph of f if and only if b comma a is the corresponding point on the graph f inverse. Those suggest the graph of the inverse function f inverse is obtained from the graph of f by interchanging x and y axis. Therefore in other words the graph of f inverse of the mirror image of the graph of f in the line y equal to x or equivalently. The graph is a reflection of the graph f of in the line y is equal to x ன்னு சொல்லிக்கலாம். It is a reflection of the terms ல எனக்கு find out ஆகுது. ஓகேவா? sin function and inverse sin function. Sin function and inverse sin function கொடுத்திருக்காங்க. What about the sin function and inverse sin function will be calculated? What about you will be using the domain of the terms? எனக்கு பாத்தீனாக்கா r is domain and -1 comma 1 வந்து பாத்தீனா range ன்னு சொல்லிக்கலாம். அப்ப then will be using the sign of the function will be reciprocal of the terms will be f is equal to sin x. f of x is equal to sin x, that is y is equal to sin x. y is equal to sin inverse of x or y is equal to arc sin x ன்னு சொல்லிக்கலாம். There is a sin function of the inverse function சொல்லுவாங்க. ஓகேவா? it is a symbol notation ல பாத்தீனா -1 is not exponent. அப்ப therefore the inverse and does not mean the reciprocal. inverse என்னன்னு சொல்ல முடியாது. does not reciprocal the reciprocal inverse functions எல்லாரும் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிருப்போம் பாத்தீனாக்கா x power 2 or -2 இருந்துச்சுனாக்கா 1/x square ன்னு சொல்லுவோம். ஓகே, it is a reciprocal. இந்த இடத்துல பாத்தீனா sin inverse of x ன்னு இருக்கு. அதை எப்படி எழுத கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. 1/sin x ன்னு எழுத கூடாது. it is a not reciprocal of the exponent. okay, in these conditions ல அவங்க கொடுத்திருக்காங்க. therefore then they will be using the period of the terms, you will be using the sin function. what about the period of the sin function is 2π. okay, the required sin function ஓட integral of the period என்ன கேட்டானா 2π ன்னு சொல்லிக்கலாம். உங்களுக்கு graph of the sin functions will be reduced syllabus portion. and next one part பாத்தீனாக்கா the properties of the sin functions கொடுத்திருக்காங்க. what about the properties of the sin function? graph of the y is equal to sin x, we observe the following properties of sin function. இந்த மூணு properties எனக்கு will be observed the term. என்னென்ன properties கொடுத்திருக்காங்க? there is no break or discontinuities in the curve. அதாவது ஒரு curve எந்த ஒரு பிரேக்குமே இருக்காது, அதே போல எந்த ஒரு டிஸ்கண்டினியூஸும் இருக்காது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா it is called about the sin function is a continuous function. அதே போல the sin function is odd. எப்பவுமே sin function எல்லாமே oddல தான் இருக்கும். odd
since the graph of is symmetrical with the respect to the origin. இத நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு சொன்னேன் 1 மார்க்ல கேட்கக்கூடிய क्वेश्चन. The graph of the symmetrical respect to the origin க்கு இருக்குது, it is called about sine function. Okay, and next maximum value of the sine function is பாத்தீனாக்கா 1 and occurs at the points பாத்தீனாக்கா in this interval, and the minimum values is பாத்தீனாக்கா -1 and occurs will be considered the other is of the terms. Okay, it is considered the interval of the values. Okay, அடுத்து பாத்தீனா inverse trigonometry, அதே சைன்ல inverse functions and அதனுடைய properties. ஓகேவா, அதல எப்படி find out பண்றாங்க in this condition. Okay, in the definition of the formula, what about the definition of the terms? For -1 less than or equal to x less than or equal to 1, define sine inverse of x as the unique number. About y in there closed interval minus pi by 2 comma plus pi by 2 such that sine y is equal to x. In other words, the inverse sine function will be considered sine inverse of closed interval minus 1 comma 1 tends to minus pi by 2 plus pi by 2. Then sine inverse of x is equal to y if and only if the condition sine y is equal to x and y belongs to in this interval closed interval minus pi by 2 comma plus pi by 2. It is also same, note the condition. Enna note condition கொடுத்திருக்காங்க பாருங்க. It is a sine function is 1 to 1 சொல்லிருக்காங்க. It is a restricted domain. எந்த டொமைன்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க? closed interval minus pi by 2 plus pi by 2, but not an any larger interval containing the origin. Okay, and the next one பாருங்க, cosine function என்ன சொல்லிருக்காங்கன்னா non negative on the interval. Non negative on the interval வந்துச்சுனா the range of sine inverse of x is thus. These observations is very important for the sum of the terms. The sine function is note la கொடுத்திருக்காங்க பாருங்க. The sine function is 1 to 1 on the restricted domain in terms of அதே போல but not any larger interval containing the origin. அதே போல cosine function one of the terms கொடுத்திருக்காங்க non negative on the interval of the terms. The range of the sine inverse of x is, then this observation is very important for some the trigonometric substitutions in the integral calculus la use பண்றதுக்கு. அதே போல another one topic about it will be considered whenever we talk about the inverse sine function we have, then we will be applying the condition minus pi by 2 plus pi by 2, consider about minus 1 to plus 1. It is a minus 1 to plus in terms of inverse வந்துச்சுனா minus 1 to 1 ல இருந்து in trigonometry terms க்கு inverse ல apply பண்றது. It is a consider the trigonometry. It is a what about the principal domain and principal value, இப்படி question கேட்பாங்க. In a fourth point, sixth point, fourth and next one fifth one point ல பாருங்க. What about the fifth one point ல பாத்தீங்கன்னா the restricted domain is called the principal domain. ஓகேவா, இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த டொமைனை தான் என்ன சொல்லுவாங்கன்னா பிரின்சிபல் டொமைன் சொல்லுவாங்க சைன் ஃபங்க்ஷனுக்கு. அதே போல் the value of the terms பார்த்தீங்கன்னா -1 to +1, அதாவது இன்டர்வலில் இருந்துச்சுனாக்கா it is a closed interval இருந்துச்சுன்னா it is called about principal values of the sine inverse of the function. ஓகேவா, இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுங்க, ஏன்னா இது 1 மார்க்லேயும் இல்லை ப்ராப்ளம்ஸில் அப்ளை பண்ணுற போதும் உங்களுக்கு தெரிய வேண்டியது. Next, inverse functions க்கு என்னன்னா observe the following the rules of the term. ஓகேவா, இதில இருந்து உங்களுக்கு 1 மார்க்ல கேட்பாங்க. இப்போ y equal to sin inverse of x, inverse one only if என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா x is equal to sin inverse of y. For in the interval x ஓட interval எதில் இருக்கும் பார்த்தீங்கன்னா -1 to 1. அதே y ஓட லிமிட் பார்த்தீங்கன்னா -pi by 2 plus pi by 2. ஏன்னா in terms of trigonometry functionல வரும்போது will be considered the angle theta ல இருக்கும். ஓகேவா, and next sin of sin inverse of x is equal to x if mod x is less than or equal to 1 and has no sense if mod x greater than 1. Okay, and also sin inverse of sin x இருந்துச்சுனாக்கா then will be considered the interval -pi by 2 plus pi by 2, and note that the sin inverse of the term sin 2 pi, that is it is not equal to 2 pi 0, that is will be taken about. And also sin inverse of pi minus x இருந்துச்சுனா then will be interval of the term pi by 2 to 3 pi by 2, x in terms of பார்த்தீனாக்கா pi minus x இருந்துச்சுனா in terms of we will be using the minus pi by 2 less than or equal to pi minus x less than or equal to pi by 2. And last one என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா sin ஃபங்க்ஷனால என்ன சொல்லியிருக்கேன், odd function சொல்லியிருக்கேன். அப்போ இன்வர்ஸில் வந்தாலும் it is also an odd function சொல்லிக்கலாம். ஓகேவா, புரியுதுங்களா? இதை பேஸ் பண்ணி வர இதெல்லாம் பார்க்கலாம். இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இன்வர்ஸில் கொடுத்துருப்பாங்க, அது கிராஃபில் கிடையாது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.1 கொடுத்துருக்காங்க பாருங்கள். what about in example 4.1,
find the principal value of sine inverse of minus 1 by 2 in radius and radians லையும் degree லையும் find out பண்ணி சொல்லணும். What about the sine inverse of minus 1 by 2? That is equal to y. But then what about in terms of inverse function, that side goes to sin y. Sin y is equal to minus 1 by 2. What about the range of the principal value பார்த்தீங்கன்னா in trigonometry, அப்போ sin inverse of x is equal to minus pi by 2 to plus pi by 2, and hence let us find the y ஓட values எனக்கு இந்த இன்டர்வல்ல தான் இருக்கா. Yes, it is considerable in this interval. Clearly y ஓட values என்னன்னு பார்த்தீங்கன்னா minus pi by 6 ன்னு வருது. அப்போ therefore then the principal value of the term சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா what about in terms of sin inverse of minus 1 by 2 is minus pi by 6, the correspondence to minus 30 degree. Pi by 6 நாலே எனக்கு 30 degree. 30 degree தானே எனக்கு values in terms of 1 by 2 ன்னு வரும். அப்போ therefore that is will be minus 30 degree then the solution of the term. Okay. And next one பார்த்தீங்கன்னா 4.2, the principal value of sin inverse of 2 if it exists on this. Now what about the in terms of, since the domain of y is equal to sin inverse of x is closed interval minus 1 to plus 1, and 2 is not belongs to closed interval minus 1 comma plus 1. But therefore sin inverse of 2 is does not exist. ஏன்னா 2ன்றது இந்த இன்டர்வலுக்குள்ளாரே எனக்கு வரல. அப்போ வரலனாக்கா என்ன சொல்லலாம், does not exist, எனக்கு பிரின்சிபலே கிடையாதுன்னு சொல்லி முடிச்சுக்கலாம். இட் இஸ் a 2 mark type question. ஓகே, இதில் 1 மார்க்லையும் கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் இது. அண்ட் எக்ஸாம்பிள் 4.3 பாருங்க. Find the principal value of 3 terms கொடுத்துருக்காங்க. எப்படி 3 termsக்கு principal value கண்டுபிடிக்கிறது? We know that the sin inverse of the term எதிலிருந்து எனக்கு வரும், minus 1 to plus 1 in terms of given value by the function. அப்போ sin inverse of x is equal to y if and only if x is equal to sin y. அப்போ therefore then the interval of the term y ஓட value minus pi by 2 plus pi by 2 ஆக உள்ளார இருக்கணும். ஓகேவா? What about will be considered the first one point 1 by root 2 ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ therefore that is equal to pi by 4. pi by 4 எதுக்குள்ளார இருக்கு, minus pi by 2 க்கும் plus pi by 2 க்கும் betweenல இருக்கு. அப்போ therefore sin pi by 2 ஓட வேல்யூ பிரின்சிபல் வேல்யூ என்னன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா 1 by root 2. ஓகே. அண்ட் ஆல்சோ another one பார்த்தீங்கன்னா sin inverse of sin of minus pi by 3. அப்போ உள்ள இருக்கிற இன்டீரியர் வேல்யூக்கும் minus pi by 3 then will be minus pi by 3 in terms of in this interval தான் இருக்கு. அப்போ therefore then will be considered about that terms சொல்லிக்கலாம். அண்ட் ஆல்சோ லாஸ்ட் ஒன் பாருங்க, sin inverse of sin of 5 pi by 6 ன்னு இருக்கு. 5 pi by 6 will be split out the term 180 minus theta by, therefore sin of 180 minus theta is equal to second quadrant plus sin function will be positive. அப்போ therefore then the thetas will be considered. அப்போ in terms of function will be change or not a change, not a change. அப்போ therefore sin inverse of sin pi by 6. அப்போ therefore sin inverse of sin pi by 6 equal to what about the value for pi by 6? Pi by 6 இந்த இன்டர்வலுக்கு இந்த க்ளோஸ் இன்டர்வலுக்குள்ளார தான் இருக்கு. அப்போ therefore hence the proof of the result. ஓகே, இந்த பிரின்சிபல் வேல்யூலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஒன் ஆஃப் த பார்ட்டில் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் டொமைன் கண்டுபிடிக்கிறது. எந்த டொமைன் எந்த இன்டர்வல்லேருந்து எதுக்குள்ளார இருக்குன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதை பற்றி இந்த ப்ராப்ளத்தில் பார்க்கலாம். What about the domain of the sin inverse of 2 minus 3x square? It is an important question. இது 3 மார்க்ல கேட்டிருக்காங்க already. We will be using the condition. Okay, the domain of sin inverse of 2 minus 3x square. We know that the domain of the sin inverse of x is minus 1 2 plus 1. அப்போ it leads to the interval of the term. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இன்டர்வலுக்குள்ள எடுத்துருக்கேன். In terms of plus 2 that side goes to minus 2. அப்போ therefore the interval of the term minus 3 less than or equal to minus 3x square less than or equal to minus 1. அப்போ in these conditions பார்த்தீங்கன்னா one of the conditions will be here. அப்போ x square is less than or equal to one of the terms, another one term. அப்போ therefore x square is greater than or equal to 1 by 3 வருது. அப்போ combining the equation 1 and 2 இந்த ரெண்டு equations நான் என்ன பண்ண போறேன்னா கம்பைன் பண்ண போறேன். அப்போ 1 by 3 less than or equal to x square less than or equal to 1 ன்னு வந்திருக்கு. அப்போ that is the condition about இங்கே x square இருக்கு. அப்போ நான் x க்கு நான் இன்டர்வல்ல எடுக்கணும். அப்போ root of the valuesல எடுக்கும்போது root of square பண்ணும் root in terms கேன்சல் பண்ணிடும். 1 by root 3 less than or equal to mod x less than or equal to 1, which gives the interval. இப்போ in terms of 1 by root 3 ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 1 வரையும். அப்போ what about will be interval sin functionனாலே minus 1ல இருந்து minus 1 by root 3. It is a closed. And also union of the term closed interval 1 by root 3 to plus 1. அப்போ therefore then the condition about a less than or equal to mod x less than or equal to b implies x belongs to this interval of the union of the part. Okay, this is for important questions also same. Okay, we'll see the exercise sums all next class la paakalam. Exercise sums also will be same method of the terms irundhuchna will be find out the result. Okay, it will be homework type of the terms. Neenga work out பண்ணுங்க. Remaining இருக்கிறத next class la paakalam. Thank you to all.
எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Delhi.